அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா பிளாக் ரோஸ் ஹேர் டை இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு 2 கலர் வருது. பிளாக் ரோஸ் வந்துட்டு பிளாக்கு ப்ரௌனு அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் வருது. 2 கலரில் வந்துட்டு இப்போது இது வந்து லிக்விட் டைப் கிடையாது, பவுடர் டைப்பு. சீகக்காய், மருதாணி, நெல்லிக்காய் அந்த மாதிரி ஆயுர்வேதிக் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது செட் ஆகணும். அதனால் கொஞ்சமாக ஒரு பொடி எடுத்து இந்த காது பக்கத்தில் போட்டு பாருங்கள். காது பக்கத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே ஆகுது, எந்த எரிச்சலும் இல்லை, உங்களுக்கு அது சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா செக் பண்ணி பண்ணுறது நல்லது. ஆல்ரெடி ஒரு டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வெறுங்கையில் போட்டு தேய்ச்சி பண்ணாதீங்க. ஒரு ப்ரெஸ்ஸு வச்சு அதில் போட்டு பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் போட்டுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது அந்த வாஷ் பண்ணுற தண்ணி கண்ணில் விழாமல் இப்படி பின்ன மாதிரி இருந்து வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணில் பட்டால் கண்ணுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. அதனால வந்து தலையை வந்து பின்னாடி வச்சு வாஷ் பண்ணுங்கள். 2வது வந்து ஸ்கின்னில் பற்றாமல், ஏன்னா ஸ்கின்னு வந்து இது பட்டோன்னா திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஹேரில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்கின்னுலேயும் பிடிக்குது. அதனால் வந்து தாடிக்கு மீசைக்கெலாம் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி தலைக்கு போட்டுக்கலாம். அதுவும் முடி ஷார்ட்டாக விட்டுட்டு போட்டிங்கன்னா உள்ளே போட்டிருக்கிறது அப்படியே தெரியுது. இப்போ நான் ரியாலிட்டி தான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு அது இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். வணக்கம். மீண்டும் இன்னொரு